நல்லா இருக்கு. தமிழ் வாழ்க. தமிழ் அதாவது ஹிந்தி திணிப்பை பற்றி கொஞ்சம் பேசியிருக்காங்க. ஸோ அவங்கள லாங்குவேஜில் எல்லோரும் பேசட்டும், எதுவும் திணிக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா ப்ரோ மஜா படம் ப்ரோ. என்னடா எல்லாமே பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது உண்மையிலே. கேட்டுலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டா ஸ்லோவா லைட்டா லாகா இருக்கு, ஆனா படம் சூப்பர். அதுக்கப்புறம் படம்லாம் மஜா ப்ரோ. படம் சீரியஸா சூப்பரா இருந்தது ப்ரோ. இப்போ இருக்க சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே புரியுற மாதிரி கான்செப்டும் ஈஸியாக தான் இருந்தது. ஈஸியாக புரிஞ்சுது பார்த்தவொன்னே. படம் வேற லெவலில் இருந்தது ப்ரோ. செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. புரியல ப்ரோ. இது உண்மையான நடந்த சம்பவத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு சீரியஸாக புரியும். நல்லா இருந்தது படம். செம்மையாக இருந்தது ப்ரோ. வேற லெவலில் நடிச்சிருக்காங்க ப்ரோ. ஜெயம் ராவிலாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க ப்ரோ. சிவகார்த்திகேயன் வந்து வேற லெவலு. புரியல ப்ரோ. அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவங்க ஃபஸ்ட்டு தமிழ் படம் மாதிரி இல்லை ப்ரோ. சூப்பராக இருந்தது ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீட்டாக முடிச்சிருக்காங்க படத்தை. ஸ்டீலியல் ஆக்டிங் க்யூட்டாக இருந்துச்சு, சாமிக்காக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் சொல்ல வேணாம், ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அவரோட ரோலை வந்து நல்லா பண்ணிட்டாரு. அப்படி தானே ப்ரோ. எப்படி ப்ரோ ஜனநாயகம் வெயிட்டிங் பண்ணுறல ப்ரோ. அது வந்து அவர் கையில் இல்லை ப்ரோ. நம்ம என்ன பண்ண முடியும். கண்டிப்பாக விஜய் படத்துக்கு தான் வெயிட்டிங்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது கிடைக்கல. அதெல்லாம் தெரியல ப்ரோ எனக்கு. நான் அவ்வளோ அது தெரியல ப்ரோ எனக்கு. நான் அவ்வளோ பாலிடிக்ஸு ஃபுல்லாகவே சினிமா ஃபோக்கஸ்டாக நான் போகிற ஆள் கிடையாது. ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்தேன். கொஞ்சம் மெசேஜ் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு படம். ஓகே ப்ரோ, பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. நல்லா தான் ப்ரோ. இல்லை ப்ரோ, பாஸ்டில் எப்படியெல்லாம் நடந்திருக்கு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். போராட்டம் தமிழ் ஹிந்தி திணிப்பை பற்றி பேசக்கூடாதுன்னு அவ்வளோ. ஜெயம் ரவி சூப்பராக பண்ணியிருக்கா ப்ரோ. நல்லா தான் இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. அதுதான் ப்ரோ கஷ்டமாக இருக்குது. நாங்களே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் இது பார்த்தா நாங்கள் ஜனநாயகம் தான் போகலான்ட்டு நேற்றுலாம் பிளானாக தான் பார்த்தா. இப்போ விஜய் படமே வரலையே. நாங்கள் என்ன பண்ணோம், நாங்களே விஜய் ரசிகர் தான். சிவகார்த்திகேயன் பிடிக்கும், அதெல்லாம் சரி ஓகேன்னு ஒர்த்து தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையாக தான் ப்ரோ போயிடுச்சு. இன்ட்ரோலாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுன்னு போயிடுச்சு. அதான் தமிழ் பற்றி தான் ப்ரோ கருத்து. இந்தியை உள்ள வர விடாமல் தமிழ் காட்டணும் தான் கருத்து. மிச்சபடி படம் நல்லா தான் இருக்கு. ஆமாம், லாஸ்ட்டில் நம்ம டிஎம்கே வேறு வருவாங்க உள்ள, அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. மிச்சபடி பார்த்தா நல்லா இருக்குது. அதான் அரசியல்லாம் இல்லை. இந்த தமிழ் கலாச்சாரம், தமிழ் தான் கரெக்டாக இருக்கணும் அது சொல்கிறாங்க. ஹிந்தி உள்ளே வரக்கூடாது, டெல்லியிலேருந்து தமிழ் தான் வரணும் அது பேசுகிறாங்க. எல்லாரும் நடிப்பும் சூப்பர் ப்ரோ. ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஜீவிதா மியூசிக் கொஞ்சம் ஒஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. மிச்சபடி இல்லை. நான் ப்ரோ பண்ணுறது நாங்களே விஜய் தளபதி ஃபேன் ப்ரோ. தீவிர ஃபேனு. சொல்லுங்க ப்ரோ. கேஸ் எடுத்தா தான் ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் என்ன தான் வந்து நீதி பரவட்டம்னு சென்சார்லேருந்து தீ பரவட்டம்னு சென்சார்லேருந்து எடுத்தாலும் தீ பரவும் தமிழ்நாட்டில் எப்பயுமே தமிழ் மட்டும்தான். என்றைக்குமே மும்மொழி கொள்கைக்கு இங்கே இடம் இல்லை. இருமொழி கொள்கை மட்டும்தான். இருமொழி கொள்கை மட்டும்தான். படத்தில் என்ன படம் நல்லா இருக்குது ப்ரோ. நீங்கள் பாருங்கள், படம் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சீனுமே நல்லா சித்தரிச்சிருக்காங்க. நம்ம தமிழ் மொழிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக நம்ம இருந்தோம், இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த படத்தை பார்க்குறவங்க ஒருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த இது வரும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு லேகும் இல்லை. படத்தில் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு இடத்துல கூட போர் அடிக்குதுன்ட்டு இல்லை. படம் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாருமே நல்லா இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. அது நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் அது இப்போ பார்க்கும்போதே நமக்கு கோபம் வருது. ஆனால் அந்த ஜென்ரேஷனில் நம்ம முன்னோர்கள் இவ்வளவு சித்திரவாதப்பட்டு தான் நமக்கு இன்றைக்கி இந்த தமிழ் மொழி வந்து நம்ம இங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எமோஷனாக இருக்குது. கண்டிப்பாக எதிர்பார்த்தோம். அது உண்மையாலுமே வராதது ஒரு மனசங்கட்டமாக தான் இருக்குது. நானும் ஒரு விஜய் ரசிகர் தான். இருந்தாலும் நான் ஒரு திராவிட கொள்கையாளர். அதனால் சொல்கிறேன், 2 படமும் வந்திருக்க வேண்டியது, ஒரு படம் வரல. அது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அது வந்தாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நாங்கள் பார்ப்போம்.